காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு டேவிட் ஜாஷ்வா மற்றும் திருமதி பாக்யவதி டேவிட் அவர்களின் மகள் திருமதி ஹேனா கிரேஸ் நிர்மலகுமாரி. இவர் 21/8/1954 பிறந்தார். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை CSI பெண்கள் நடுநிலைப் பள்ளி பெரிய காஞ்சிபுரத்தில் படித்தார். 6ஆம் வகுப்பு முதல் SSLC 11ஆம் வகுப்பு வரை SSKV என்ற பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் பெண்கள் கல்லூரியில் PUC வகுப்பு படித்தார். சென்னையில் உள்ள ஞானோதயா டீச்சர்ஸ் ட்ரெய்னிங் ஸ்கூலில் ஆசிரியர் பயிற்சி பெற்றார். தன்னுடைய ஆசிரியர் பணியை தான் படித்த பெரிய காஞ்சிபுரம் CSI நடுநிலைப் பள்ளியில் துவங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திரு ஜார்ஜ் தர்மபிள்ளை மற்றும் திருமதி ராஜாமணி ஜார்ஜ் அவர்களின் மகனாகிய திரு சாம்வெல் செல்வகுமார் என்பவரை 25/5/1977 திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு தனது பணியை திருவள்ளூர் நகராட்சி பள்ளியில் துவங்கினார். திரு சாம்வெல் செல்வகுமார் அவர்கள் 35 ஆண்டுகள் மின் வாரியத்தில் அதிகாரியாக பணியாற்றினார். மேலும் CSI கவுடி நினைவாலயத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பாடகர் குழு தலைவராகவும் ஆர்கனிஸ்டாகவும் இன்று வரை இருந்து வருகிறார். இவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள்: ஷேர்லி பிரவீனா, ஈவ்லின் பிரசன்னா, ஜெனிஃபர் பிரதிக்னா. ஷேர்லி பிரவீனா அவர்கள் ஒரு கர்நாடக இசை ஆசிரியை. ஆண்டர்சன் ராஜகோபால் மேல்நிலைப் பள்ளியில் இசை ஆசிரியையாக 23 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவர் கிறிஸ்தவ ஒளி நாடாக்களிலும் தொலைக்காட்சிகளிலும் இசை பாடகியாக வலம் வருகிறார். 2வது மகள் டாக்டர் ஈவ்லின் பிரசன்னா அவர்கள் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். செய்தி வாசிப்பாளர்களின் செயற்குழு உறுப்பினராகவும், பிரஜோஷ் சேரிட்டபிள் டிரஸ்டின் நிறுவனராகவும், போலீஸ் நியூஸ் மீடியாவின் வடக்கு மண்டல தலைவியாகவும் பணியாற்றி வருகிறார். தற்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தொகுப்பாளராகவும் மற்றும் கவர்னரின் தொகுப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். 3வது மகள் ஜெனிஃபர் பிரதிக்னா அவர்கள் கொடைக்கானலில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து சத்தியம் தொலைக்காட்சியில் கிறிஸ்தவ நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணியாற்றி வந்தார். திருமதி ஹேனா கிரேஸ் நிர்மலகுமாரி அவர்கள் அனைத்து திறமையும் பெற்றவர். ஆடல், பாடல், பொது அறிவு, ஓவியம் வரைதல், கட்டுரை எழுதுதல், கதை எழுதுதல் என அனைத்து திறமையும் பெற்றவர். தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் தான் வேலை செய்த அனைத்து பள்ளிகளின் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தார். ஆசிரியர்களுடன் மிகவும் இணக்கமாக இருப்பார். அடிக்கடி ஆசிரியர்களுடன் சுற்றுலா செல்வார். தனது பள்ளியின் முன்னேற்றத்திற்கும் மாணவர்களின் சேர்க்கைக்கும் விழிப்புணர்வு ஊர்வலம் ஏற்படுத்தி தனது பணியை செம்மையாக நடத்தினார். அவ்வப்பொழுது பள்ளி மாணவர்களிடையே விழாக்களை ஏற்படுத்தியும் போட்டிகளை வைத்தும் பரிசுகளை வழங்குவார். இவருக்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் அவரின் கையெழுத்து. ஸ்கேல், பென்சில், இரேசர் எதுவும் இல்லாமல் தனது கையெழுத்தின் மூலம் ஆசிரியர்கள், மாணவர்கள் என அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் உள்ளவர். தனது திறமையாலும் கடின உழைப்பாலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதாகிய நல்லாசிரியர் விருது பெற்றார். நல்லாசிரியர் விருது பெற்றபொழுது தனது மகிழ்ச்சியை ஆசிரியர்களுடனும் தனது குடும்பத்தினரிடம் பகிர்ந்து கொண்டார். தான் மட்டும் கடவுளின் வழிகளை பின்பற்றாமல் தனது பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வேதத்தை வாசிக்கவும், ஜெபிக்கவும், பாடல்களை பாடவும் கற்றுக் கொடுத்தார். தனது ஜெப வாழ்க்கையில் அனைவருக்கும் முன்னோடியாகவும் முதலில் ஜெபிப்பவராகவும் இருப்பார். இவர் சுற்றுச்சூழல் மீது அக்கறை கொண்டவர். தனது வீட்டில் சிறிய பொருட்கள் வாங்கினாலும் கூட அதை இறை ஒப்படைப்பு செய்து அதற்கு பின் உபயோகப்படுத்துவார். அதற்கு எடுத்துக்காட்டாக தனது வீட்டில் மிக்சி வாங்கின பொழுது அதை உபயோகப்படுத்தும் முன் ஜெபம் செய்தார். தனது தாயாருடனும் பிள்ளைகளுடனும் பேர பிள்ளைகளுடனும் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். ஒவ்வொரு மாதமும் தனது மகளுடன் இணைந்து தனது அறக்கட்டளை மூலமாக கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், ஊனமுற்றவர்கள், ஏழை பிள்ளைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார். இந்த நலத்திட்ட உதவிகளை தனது அறக்கட்டளை மூலமாக குடும்பமாக செய்து வருகின்றனர். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தின்படி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்ற வேத வசனத்தின்படி திருமதி ஹேனா கிரேஸ் நிர்மலகுமாரி அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்.